ஹரி ஓம். உசன்வாத ஸ்ரவசஸ் என்ற முனிவர் சர்வவேதசம் என்ற யாகம் செய்தார். அதை செய்பவர் தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் தானம் செய்ய வேண்டும். அவ்வாறு தானம் செய்யும் பொழுது பால் பற்றிய பசுக்களை எல்லாம் தானம் செய்து கொண்டிருந்தார். அதை கண்ட அவருடைய மகன் சிறுவன் நச்சிகேதஸ் தந்தையிடம் சென்று, அப்பா, என்னை யாருக்கு கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டான். ஒரு தரம், 2 தரம், 3 தரம். 3ஆம் தரம் அவருக்கு கோபம் வந்துடுத்து. உன்னை யமனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே நச்சிகேதஸ் ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருந்தான். இந்த யாகம் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட போய், அப்பா, என்னை யமலோகத்துக்கு அனுப்புங்க அப்படின்னா. அப்போ தான் அவருக்கு உரைச்சிது, அந்த யாகம் பண்ணுறவங்க பொய் சொல்லக்கூடாது. எந்த யாகம் செய்கிறவங்களும் பொய் சொல்லக்கூடாது. எப்போவுமே யாருமே பொய் சொல்லக்கூடாது. முதல்ல சத்தியம் வத, அப்புறம்தான் தர்மம் சர. உடனே அவரை பிரம்மலோகத்துக்கு அனுப்பினார். யமதர்மன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு 3 நாள் கழித்து திரும்பி வந்தான். இவனை கவனிக்காமல் உள்ளே போனான். உடனே நச்சிகேதஸ் ஒரு மந்திரத்தை எடுத்து விட்டான். யாருடைய வீட்டு வாசலில் வேதம் பிடித்த மாணவன் பசுவிடன் அமர்ந்திருக்கின்றானோ அவனை கவனிக்காமல் செல்பவனுடைய 7 உலகத்து புண்ணியங்களையும் இவன் எடுத்து சென்று விடுவான் என்ற ஒரு மந்திரத்தை எடுத்து விட்டான். ஆசப்தமாம் தஸ்த லோகாஷ்டநாத்தின்னு. உடனே யமதர்மன் ஓடி வந்து அவனை சமாதானப்படுத்தினார். அவனுக்கு என்ன வரம் வேணும் கேளு, 3 நாள் உட்காந்துருந்ததுனால உனக்கு 3 வரம் தரேன் கேளு அப்படின்னு. முதல்ல அந்த பாடங்களெல்லாம் அக்னி செய்முறைகளை பற்றி எல்லாம் கேட்டான். அதெல்லாம் வேதங்கள் முழுதையும் அவனுக்கு அப்படின்னார். அதையெல்லாம் ஒப்புக்க சொன்னார். இம்மி பிசகாமல் ஒப்பு வச்சான். ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு ஒரு முத்து மாலையை பரிசாக கொடுத்தார். அக்னி பகவானுக்கு நச்சிகேதஸ் என்ற பெயரும் சூட்டினார். 3வது வரம் கேள் என்றார். 2வது வரம் கேள் என்றார். நான் திரும்பி செல்லும் என்னை பார்த்து தந்தை சந்தோஷப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டான். அதிலே 2 வரம். திரும்பி போகணுன்னு ஒரு வரம், தந்தை கோபப்படக்கூடாதுன்னு ஒரு வரம். அவ்வாறே ஆட்டும் என்று கொடுத்தான். 3வது வரம் கேள் என்றான். ஆத்மாவை பற்றி எனக்கு சொல்லு, எங்கள் ஊரில் அதை பற்றி ரொம்ப சர்ச்சை நிறைய இருக்குது, உனக்கு தான் அதை பற்றி தெரியும், சொல்லு அப்படின்னா. அதிர்ச்சி அடைந்த யமதர்மன், அதை பற்றி மட்டும் கேட்காதே, இங்கேயும் எனக்கு நிறைய சர்ச்சை இருக்குது, வேறு ஏதாவது கேளு, இந்த பூமி முழுவதையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. நச்சிகேதன் சிரிச்சிட்டு, நீ வந்தாக்க அந்த பூமியெல்லாம் நாங்கள் தூக்கின்னு வர முடியுமா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு தானே ஓடி வரணும், எனக்கு ஆத்ம ஞானம் தான் வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே யமதர்மன் ஆச்சரியப்பட்டு அவனுக்கு ஆத்மாவின் இலக்கணம், ஆத்ம ஞானம், ஆத்மாவை அடைவதற்கான வழிகள், சாதனங்கள் ஆகியவற்றை அவனுக்கு முறையாக எடுத்து கூறினார். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த யமதர்மன் நச்சிகேதஸ் மகிழ்ச்சியுடன் தந்தையிடம் திரும்பி வந்து நமஸ்காரம் செய்து எல்லாவற்றையும் ஒப்புவித்தான். அதை கண்ட முனிவர் ஆச்சரியமடைந்தார்.